ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஷோ அண்ட் டெல்க்காக பார்ட்ஸ் ஆஃப் த பிளான் மாடல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் அதுக்கு இது மாதிரி ஒரு குட்டி பிரான்ச்சஸ் எடுத்து அதை வந்து ப்ரௌன் அப்புறம் க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். தென் இது மாதிரி ரூட் இருக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரூட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோட கேப் வந்து ஒரு ஹோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம பிரான்ச்சஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து அதோட பாட்டம் அதை ஸ்டெம்மை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ரூட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு சாயில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாயில் அப்புறம் ஸ்டோன் எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், இதில் நீங்கள் அந்த ரூட் வந்து வைக்கும்போது அந்த டிரான்ஸ்பேரண்ட் பாட்டிலில் வந்து அவுட் சைட் தெரிகிற மாதிரி அந்த சாண்ட் அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சாயில் எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சாயில் அங்கே இங்கேயுமா மூவ் ஆகிட்ருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரூட் வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து நல்லா விசிபிளாக வெளில தெரியும். ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் நம்ம கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், எல்லோ அப்புறம் க்ரீன் கலர். நான் எல்லோ கலர் வந்து ஃப்ளவர்க்காக யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம லீஃப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து லீஃப் வந்து 3 சைஸில் பண்ணுறேன். நல்லா ஸ்மால் சைஸில் ஒன்று மீடியம் சைஸ் அப்புறம் கொஞ்சம் லார்ஜ் சைஸு. ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு எந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் வந்து லீஃபை வந்து ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதிலே வெயின்ஸும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கட் பண்ணுங்கள். நான் வந்து கட் பண்ண அப்புறமா தான் வெயின்ஸ் போட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நம்ம தென் ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஃப்ளவர் தெரியும்னா அது கூட ட்ரா பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து சிம்பிள் ஃப்ளவர் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண அப்புறமா அதை கட் பண்ணி நான் 2 லேயர் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ இது மாதிரி 2 ஃப்ளவர் எடுத்து ஒரு ஃப்ளவரை சென்டர் வரை கட் பண்ணி அது வந்து ஒரு பெட்டல்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃப்ளவரை இன்னொரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல அதில் பேஸ்ட் பண்ணிட்டா ஒரு 2 லேயர் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். தென் நம்ம ஒரு ஃப்ரூட் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து நம்ம ரெட் கலர் கிளே இருக்கோம்ல அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வச்சு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த பாலித்தீன் கவர் வச்சு ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ரப்பர் பேண்ட் அதை எடுத்து இது மாதிரி அதை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, அவுட் சைடு வராத மாதிரி. தென் இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை வந்து அப் அண்ட் டவுன் வர மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் மாறி மாறி போடுங்க. இப்படி பண்ணும்போது ஒரு பெண்ட், ஒரு டொமேட்டோவுக்கு வந்து நமக்கு ஒரு பெண்ட் இருக்கும்ல அது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். தென் டாப் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு சும்மா ஒரு க்ரீன் அந்த அதோட தண்டில் இருக்கும்ல அது மாதிரி ஒரு க்ரீன் இதில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிரான்ச்சஸில் அட்டாச் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம பிரான்ச்சஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதில் மேக்ஸிமம் க்ளூகன் யூஸ் பண்ண பாருங்கள். நார்மல் க்ளூ எல்லாம் எடுத்தோன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். தென் இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்.
இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தோட பார்ட்ஸும் வந்து நம்ம வந்து எழுதி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ பிள்ளைங்களுக்கும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பிளான் மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க இமெயில் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Very good.